பாப்பா நீ தண்ணியில் ஒளிஞ்சுக்க, நாங்கள் உன்னை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி விளாட்லாமா? சரிண்ணே, கண்டுபிடிக்கிற விளையாட்டு ஜாலியாக இருக்குண்ணே. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடிப்பாங்க. 1 2 இந்த புள்ள மேலே தான்டா அம்மாவுக்கு ரொம்ப பாசம் அதிகம். இந்த புள்ளைய இன்னைக்கே தண்ணியில் வச்சு அமுக்கிடணும். ஐயோ தங்கச்சி பாவண்டா, விடுங்கடா அவளை. பாவண்டா தண்ணியில் முழுகுறாடா. ஒரு வதை விட்டேன்னு வச்சுக்கா, எங்கே போய் விழுவான்னு தெரியாது. எதுக்கு இப்போ கத்துற? நீங்கள் 2 பேரும் அம்மா கிட்ட செத்தீங்க. நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும்ல. நம்மளும் ஆசையாக தூக்கி கொஞ்சலாம் விளையாடலாம், சாப்பாடு ஊட்டலாம். சே, கடவுள் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு. குழந்தை இல்லைன்னு இந்த ஊர் உலகம் எவ்வளோ கேவலமாக பேசுது. மாமனாரும் திட்டுறாங்க, மாமியாரும் திட்டுறாங்க, புருஷனும் திட்டுறாரு. பிறந்த இடத்துல நிம்மதி இல்லை, புகுந்த இடத்துல நிம்மதி இல்லை, எங்கேயுமே நிம்மதியே இல்லை. யாருமே காணமே காப்பாற்றுறதுக்கு. அங்கே பாரதி ஒரு அக்கா நடந்து வராங்க, அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் வா. கால் போன போக்கில் போவோம், எங்கே நிம்மதி கிடைக்குதோ அங்கே போவோம். இந்த உலகத்தில் இருக்கவும் பிடிக்கல, வாழவும் பிடிக்கல. ஏக்கா ஏக்கா, என் தங்கச்சி தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்காக்கா, காப்பாத்துங்கக்கா. என்னம்மா சொல்கிற? தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்காளா? எங்கம்மா சீக்கிரம் சொல்லு. அதுவும் அங்கே தான்க்கா, காப்பாத்துங்கக்கா. எங்கள் அம்மா என் தங்கச்சி இல்லைன்னா அழுவாங்கக்கா. என்னை விட்டுங்கடா, நான் வாங்கிட்டு வர தீனியில் உங்களுக்கு கொஞ்சம் தரேன்டா. என்னை விடுங்கடா, தண்ணிக்குள்ள அமுக்காதீங்கடா. ஐயோ என் செல்லமே, என் தங்கமே. அங்கே பாடுறா, யாரோ ஒரு அக்கா வர்றாங்க. அக்கா என் தங்கச்சியை காப்பாத்துங்கக்கா, எங்களால் காப்பாற்ற முடியலக்கா. தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் காப்பாற்றுறேன்ப்பா. பாப்பா எழுந்திருமா. ஐயோ புள்ள பாவம் தண்ணியில் முழுகிட்டே இருக்காளே. ஐயோ புள்ள மயக்கத்தில் இருக்காளே. டாடி யார் போய் உங்களை கூட்டிகிட்டு வந்தது? நாங்கள் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல, அவங்க தான் இந்த பக்கமாக நடந்து போனாங்க. ஹெல்ப் கேட்டால் செஞ்சாங்க. அதுக்கு என்னடா அம்மாட்ட போய் அடி வாங்க சொல்றியா? வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கச்சேரி இருக்குது. தங்கம் தங்கம் ஏன் தங்கம் 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 தங்கம். எந்திரி தங்கம், எந்திரி சாமி, எந்திரி. நான் எங்கே இருக்கேன்? நீங்கள் யார்? பாப்பா நீ தண்ணிக்குள்ளே முழுகிட்டமா, நான் தான் உன்னை காப்பாற்றினேன். அப்படியாக்கா? நான் தண்ணிக்குள்ளே முழுகலக்கா, எங்கள் அண்ணனுங்க தான் என்னை தண்ணிக்குள்ளே வச்சு அமுக்குனானுங்க. சரிம்மா, அதெல்லாம் இருந்துட்டு போது, வாங்க உங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறேன். என்ன பிள்ளை, சோறாக்கி குழம்பு வச்சிட்டியா? வச்சுட்டேயா, நீ சொன்ன மாதிரியே கருவாட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன். ஆனால் அடுப்பு தான் ஊதி ஊதி கண்ணெல்லாம் எரியுதியா. சீக்கிரம் ஒரு சிலிண்டர் வாங்கி கொடு. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா பிள்ளை, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு. வாங்கி தரேன், ஒன்றுனா வாங்கி தரேன், கவலைப்படாத. சரியா, நான் போய் திங்கிறதுக்கு சோறு எடுத்துகிட்டு வரேன். என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா, அவளுக்கு இனி ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கருவாட்டு குழம்பு வாசம் முக்க தொலைக்குதே. ஆஹா, என்ன ஒரு மனம், ருசி. சரி பிள்ளை, நீயும் அப்படியே உட்காரு. இந்த கொலவாரிங்கெல்லாம் வந்தால் நம்மளை சாப்பிட விடாது. கொஞ்ச நேரம் நிம்மதியாக சிரித்து பேச விடாதுங்க, நிம்மதியாக ஒரு வாய் சோறு திங்க விடாதுங்க இந்த கொலவாரிங்க. தான் வந்துருச்சுல்ல, எம்மா எம்மான்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு போய் என்னான்னு கேளு போ. அக்கா வாங்க வீட்டுக்குள்ள போலாம். பாப்பா இதான் உங்கள் வீடா? ரொம்ப அழகாக இருக்குமா. ஆமாம் சுமதி, உள்ளே வந்து உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. அம்மா அண்ணனுக்கு 2 பேரும் பாப்பாவை தண்ணிக்குள்ள வச்சு முழுகடிச்சிட்டானுங்கம்மா. அக்கா அம்மா வந்து காப்பாத்துனாங்க. என்னது, பிள்ளைய தண்ணிக்குள்ளே வச்சு முழுகடிச்சிட்டானுங்களா? எங்கே அவனுங்க? பரட்டும், இன்னைக்கு அவனுங்களை கச்சேரியா பாரு. சூடு ஆளுக்கு ஒன்று வச்சு இழுத்து விட்டாதான் சரிப்பட்டு வருவானுங்க. சுமதி, உன்னை பற்றி தப்பாக பேசிட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்கம்மா. உன் நல்ல குணம் தெரியாமல் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன், திட்டேம்மா. அதெல்லாம் மனசுலேயே வச்சுக்காதம்மா. என் புள்ள உயிரை நீ காப்பாற்றிருக்க, ரொம்ப நன்றிம்மா. இதனால என்னக்கா, ஏன்க்கா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? என்னங்க என்னங்க, கொஞ்சம் வெளியில் வாங்கலேன். என்னங்க, நான் அடிக்கடி சொல்லுவேல்ல, மாரியக்கா மருமகளுக்கு குழந்தையே இல்லைன்னு. நான் கூட திட்டிக்கிட்டே இருப்பேன்ல, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தாங்க, பாவங்க, நல்ல பொண்ணாக இருக்காங்க. நம்ம பொண்ணு உயிரை காப்பாற்றிருக்காங்க. நம்ம பிள்ளைங்க 2 பேரும் பாப்பாவை தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கியிருக்கானுங்க. இந்த பொண்ணு தாங்க அந்த வழியாக வந்து காப்பாற்றிருக்கு. ஏக்கா, உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் அழகழகா இருக்கே. எத்தனை குழந்தைங்கக்கா? 9 பிள்ளைங்கம்மா, 9 பிள்ளைங்க. ஏக்கா, நான் உன்னை கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. அதனால் என்னம்மா கேளுமா. ஏக்கா, உங்களுக்கு தான் 9 பிள்ளைங்க இருக்குல்ல, ஒரு பிள்ளைய கொடுக்கா, நான் வளர்த்துக்கிறேன். பாப்பா நான் சொல்கிறேன்னு கொஞ்சம் கோச்சுக்காதம்மா. எல்லாம் என் உயிருமா, யாரையும் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேம்மா. யமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டேம்மா. கஷ்டப்பட்டாலும் நானே வச்சுக்கிறேம்மா. எங்கள் வீட்டில் 9 பிள்ளைங்க. எங்கள் அப்பா கிட்ட யாராவது ஒரு பிள்ளைய கூட நான் வளர்த்துக்கிறேன்னு கேட்டால் எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் சொல்லுவார்.
எமனுக்கு 7 புள்ள கொடுத்தாலும் கொடுப்பேன், ஒருத்தனுக்கு ஒரு புள்ள கொடுக்க மாட்டேன் பாரு. கவலைப்படாமல் வீட்டுக்கு போமா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்கும். அதை வச்சு நீ சந்தோஷமா இருமா. சரிக்கா, உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டுங்கா. நீங்கள் சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. ஆறுதலாக 2 வார்த்தை பேசுனீங்களா, அது போதுங்கா எனக்கு. நான் சந்தோஷமா வீட்டுக்கு போதுங்கா. எங்கேயாவது போகலான்னு போயிட்டு இருந்தேன். உங்கள் பிள்ளைங்க தாங்க வந்து என்னை காப்பாத்துச்சு. நான் கடைசியில் அவங்கள காப்பாற்றலக்கா. அவங்க தாங்க என்னை வந்து காப்பாற்றிருக்காங்க. சரிம்மா பாப்பா, பத்திரமா வீட்டுக்கு போமா. சரிங்கண்ணே, நான் வரேனே. நல்ல பிள்ளையா இருக்கு. கடவுள் எப்படியெல்லாம் சோதிக்குது பாரு.